வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த பெரிய ட்ராப்டு கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 414 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்த காரணத்தினால ஒரு மிகப்பெரிய லாபம் ப்ரைஸ் ஓப்பனிங்லேயே நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் ப்ரைஸ் கீழே விழுந்தனால ஃபுல்லாகவே மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகி ஒரு கன்சாலிடேஷனை காமிச்சு இறுதியாக 415 க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் 416 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டம் ரொம்ப சிம்பிள் தான். 422 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ 422க்கு மேலே இப்போ ஏதாவது ஒன்று நடந்தால் தான் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும். இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 407.2 போன்ற அடுத்த டார்கெட்டை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.